பியூரே என்ற தலைப்பிற்காக ஹீலர் பாஸ்கராகிய நான் சர்க்கரை வியாதிக்கு பியூரே வைத்தியம், இதாங்க தலைப்பு. பியூரே அப்படின்னா PUREE. பியூரே அப்படிங்கிறது ஒரு உணவு. பொதுவாக சர்க்கரை வியாதி இருந்துச்சுன்னா இனிப்பு சாப்பிடாதீங்க, சர்க்கரை சாப்பிடாதீங்க, இது சர்க்கரை வியாதியை அதிகப்படுத்தும், உடம்புக்கு கெடுதல்னு பொதுவாக டாக்டர்கள்லாம் சொல்லுவாங்க. தயவு செய்து நம்பாதீங்க, இது ஒரு காமெடி. சர்க்கரை வியாதிக்கு இனிப்பு சாப்பிட்டா தான் சரியாக போகும், சர்க்கரை சாப்பிட்டா தான் சரியாக போகும் சொல்லும்போது சில பேர்த்துக்கு தமாசா இருக்கும். ஆனால் உண்மை அதுதான். நம்ம உடம்பில் இருக்கிற எல்லா செல்களுக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் சர்க்கரை தேவைங்க. சர்க்கரை இல்லாட்டி உயிரோடு வாழவே முடியாது. அப்படிப்பட்ட சர்க்கரையை சாப்பிட்டா வியாதி வந்துடும்னு சொன்னால் சிரிப்பு வருமா வராதா? சர்க்கரை வியாதின்னா என்ன? அதுக்கு இனிப்பு சாப்பிட்டா தான் சரியாக போகும், சர்க்கரை சாப்பிட்டா தான் சரியாக போகும், இதுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லைங்கிறத நான் அனாட்டாமிக் தெரப்பி அப்படிங்கிற பேரில், அதாவது செவி வழி தொடு சிகிச்சை அப்படிங்கிற பேரில் நான் யூடியூப்பில் நிறையா பேசியிருக்கிறேன். நீங்கள் அதை பார்த்துக்குங்க. ஒருவேளை யாராவது அதை பார்க்கலன்னா நீங்கள் அதை பாருங்கள், அதை கேளுங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, மலாய், உருதுன்னு 7 லாங்குவேஜில் நாம் இது சம்மந்தமாக விளக்கமாக பேசியிருக்கிறோம். ஏற்கனவே கேட்டவங்களுக்கு இப்போ நான் பேசுகிறது புரியும், கேட்காதவங்க நீங்கள் அப்புறமா அதை கேட்டுக்குங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது பியூரே வைத்தியம். சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு பியூரே வைத்தியம் கொடுத்தா சரியாக போயிடுது. பியூரே என்ன, சர்க்கரை வியாதிக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத நாம் இப்போது விளக்கமாக பார்க்க போகிறோம். முதல்ல பியூரேன்னு என்னென்னு சொல்லிடுறேன். பியூரேங்கிறது ஒரு உணவு. ஃப்ரான்ஸ் நாட்டில் இந்த பியூரேங்கிற உணவு பொதுமக்கள் விரும்பி சாப்பிட்ற ஒரு பாரம்பரிய உணவு. முதல்ல அதை நான் எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். அதுக்கப்புறமா இது எப்படி சர்க்கரை வியாதிக்கும் மற்ற வியாதிக்கும் மருந்தாக பயன்படுதுன்னு அதுக்கப்புறமா பார்க்கலாம். சாதாரண உருளைக்கிழங்குங்க. உருளைக்கிழங்கை குண்டாவில் தண்ணி ஊற்றி உருளைக்கிழங்கை உள்ளே போட்டு அடுப்பில் வச்சு வேக வைக்கணும். உருளைக்கிழங்கை சாதாரண வேக வைக்கணுங்க. தேவைப்பட்டால் உப்பு போட்டுக்கலாம், இல்லை வேண்டாம், அது உங்கள் விருப்பம். சிலர் உப்பு போடுவாங்க, சிலர் போட மாட்டாங்க. வேக வச்சா போதும். வேக வச்ச உருளைக்கிழங்கை எடுத்து தண்ணியை கீழே கொட்டிட்டு அதில் இருக்கிற தோலை எடுத்துடணும். தோல் வேண்டாம். உள்ள இருக்கிற சதையை நல்லா பிசைஞ்சு, ஒரு ஊரில் மசிச்சுன்னு சொல்லுவாங்க, ஒரு ஊரில் பெனஞ்சும்பாங்க, பிசைஞ்சும்பாங்க. கூழ் மாதிரி பண்ணணுங்க, கையில் நல்லா மசிச்சு. இதில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் நெய், கொஞ்சம் பால், பசும்பால், இதை 3 கலந்து நல்லா பிசைஞ்சா வர்ற ஒரு கூழ் மாதிரி இருக்கிற உணவுக்கு பேர் தான் பியூரே, PUREE. நிறைய பால் ஊற்றி தண்ணி மாதிரி செஞ்சிட வேண்டாம், நிறைய நெய் ஊற்றி திகட்டுற மாதிரி பண்ண வேண்டாம், நிறைய உப்பு போட்டு கரிக்கிற மாதிரி பண்ண வேண்டாம். அதாவது கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் பால், கொஞ்சம் நெய் ஊற்றி பிசைஞ்சா, அதாவது கூழ் மாதிரி தான் இருக்கணும், ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, கடினமாகவும் இருக்கக்கூடாது. ஆரம்பத்தில் செய்யும் பொழுது பக்குவம் தெரியாது, ஆனால் நீங்கள் போக போக நீங்களே செஞ்சு பக்குவத்தை கற்றுக்குங்க. அதே மாதிரி எவ்வளவு நெய் ஊற்றணும், எவ்வளோ பால் ஊற்றணும், எவ்வளோ உப்பு போடணும்னு கேட்டிங்கன்னா அதுவும் எனக்கு தெரியாது. அவங்கவங்க உங்கள் நாக்குக்கு, உங்கள் வீட்டுக்கு, உங்கள் பழக்க வழக்கத்துக்கு எவ்வளோ ஊற்றினா உங்கள் நாக்கு பிடிக்குமோ, டேஸ்ட்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கலாம். ஆக மொத்தம் ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் கூழ் மாதிரி இருக்கணும். அவ்வளோதாங்க. இதுதாங்க பியூரே உணவு. இதைத்தான் ஃப்ரான்ஸ், ஜெர்மனில் எல்லார் வீட்லேயும் சாப்பிட்றாங்க, எல்லா கடையிலையும் விற்கிறாங்க. பன்னு ரொட்டிக்கு சேர்த்து சாப்பிட்றாங்க. எல்லா உணவுகள்லேயும் இதை கொஞ்சம் சேர்த்திக்கிறாங்க. நான் 2014 ஃப்ரான்ஸ், ஜெர்மன் போயிருந்தேன். அங்கே சில நல்ல உள்ளங்கள் நம்ம செவி வழி தொடு சிகிச்சையை ஃப்ரான்ஸ், ஜெர்மன் மக்களுக்கு கொடுக்கறக்காக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அப்போது அங்கே பல நல்ல உள்ளங்கள் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க.
இந்த நேரத்தில் அவங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நிறையா பேர் ஹெல்ப் பண்ணாங்க. அதில் சில பேர்த்தோட பேர் மட்டும் சொல்கிறேன். மரி, ராமகிருஷ்ணன் ஐயா மற்றும் குடும்பத்தார், நந்தன் குடும்பத்தார், தக்ஷணாமூர்த்தி குடும்பத்தார், பரமேஸ்வரன் குடும்பத்தார், குரு குடும்பத்தார், குமரன் குடும்பத்தார், நியூமேன் குடும்பத்தார், தியாகராஜன் மற்றும் குடும்பத்தார், வின்சென்ட் அவர் குடும்பத்தார் மற்றும் ஜெர்மனில் திலீபன் மற்றும் ஜெயஸ்ரீ குடும்பத்தார். இப்படி இவங்க கூட இன்னும் ஒரு 10-15 பேர் சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து ரொம்ப சிறப்பாக எனக்கு விசா எடுத்து டிக்கெட் போட்டு தங்கறதுக்கெல்லாம் ஏற்பாடு செஞ்சு காரில் எல்லா ஊருக்கும் எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போய் இலவசமாக ஒரு 10 ப்ரோக்ராம் பண்ணி பொதுமக்களுக்கு நல்ல விஷயத்த சொன்னாங்க. இந்த நேரத்தில் அவங்களுக்கு நான் நன்றி சொல்ல, தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கேங்க. மெர்சி. யூரோப் கண்ட்ரி போன்ற குளிர் பிரதேசங்களில் நிறைய உருளைக்கிழங்கு சாப்பிட்றாங்க. அதே மாதிரி இந்தியாவில் நார்த் இந்தியாவில் பார்த்திங்கன்னா டெல்லி, பாம்பே, உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேசில் பார்த்திங்கன்னா நிறைய உருளைக்கிழங்கு சாப்பிட்றாங்க. ஏன் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணால் உருளைக்கிழங்கு தான் குளிரை தாங்குகிற மருந்து. அதாவது நம்ம மனிதனுடைய உடம்புடைய டெம்பரேச்சர் 37 டிகிரி, அதாவது 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட், 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட். இது தாங்க ஆரோக்கியமான டெம்பரேச்சர். அப்போது நம்ம கிளைமேட் இருக்கு இல்லைங்களா, நார்மல் கிளைமேட் வெதர், இது நம்ம உடம்பு 37 டிகிரி வைக்கிற மாதிரி கரெக்டாக இருந்தால் நம்ம உடம்புக்கு சக்தியே தேவையில்லைங்க. எப்போ நம்ம உடம்புடைய டெம்பரேச்சர் 37 டிகிரிக்கு மேலே போகுதோ அப்போது உடம்பு தண்ணி ஊற்றி அதை கம்மி பண்ணி ஒவ்வொரு செல்லையும் கம்மி பண்ணி காப்பாற்றணும். அது ஒரு வேலை. சில நேரங்களில் 37 டிகிரி விட கம்மியாயிரும். அப்போது உடம்பு என்ன பண்ணும், ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் ஆக்சிஜனையும் சர்க்கரையும் உள்ள அனுப்பிச்சு அந்த செல்லை சூடு பண்ணி தன்னை காப்பாற்றிக்கும். அதனால தான் இந்த வெயில் காலத்தில் பாருங்கள் பசிக்கவே பசிக்காது, குளிர் காலத்தில் நிறைய பசிக்கும். இது பல பேர் யோசித்து பார்த்துருக்க மாட்டோம். குளிர் காலத்தில் நிறையா சாப்பிடுவோம், நல்லா ஜீரணமாகும். வெயில் காலத்தில் எதை சாப்பிட்டாலும் ஜீரணமாகாது. ஏன்னா உடம்புக்கு சூடு கிடச்சிருச்சுன்னா சாப்பாடு தேவையில்லைங்க, அதாவது குளுக்கோஸ் தேவையில்லைங்க. சர்க்கரை தான் ஒரு மனிதன் உடம்பை காப்பாற்றுற மருந்துங்க. இது கூட தெரியாதவங்களாம் டாக்டராக இருக்கும் பொழுது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. ஏன் அவங்களுக்கு தெரியலன்னா, மருந்து மாத்திரை கம்பெனியெல்லாம் ஒன்று சேர்ந்து சிலபஸை மாற்றி எழுதி தப்பாக எழுதி நம்ம வீட்டிலேருந்து டாக்டரை கூட்டிகிட்டு போய், அதாவது நம்ம வீட்டிலேருந்து ஒரு மனுஷனை கூட்டிகிட்டு போய் டாக்டர் படிக்க வச்சு அந்த டாக்டர்கள் அவங்க குடும்பத்துக்கே தப்பான வைத்தியத்தை பார்த்துட்ருக்காங்கன்னு நினைக்கும் பொழுது ரொம்ப வருத்தமாக இருக்குது. புரிஞ்சுக்குங்க, ஒரு மனிதனுடைய உடம்புல இருக்கிற எல்லா செல்லும் ஒவ்வொரு செகண்டும் சர்க்கரையும் ஆக்சிஜனும் எடுத்து தான் உயிரோடு வாழ்ந்துட்டுருக்கு. ஒரு மனிதனோட உடம்புல எவ்வளவு சர்க்கரை அதிகமாக இருக்கோ நல்லதுங்க, எவ்வளோ சர்க்கரை கம்மியாக இருக்கோ கெட்டதுங்க. அதன் பிரகாரம் சர்க்கரை அதிகமான நோயின்னு சொன்னால் இது ஒத்துக்கவே முடியாத ஒன்றுங்க. அதாவது ஒழுங்காக ஜீரணமான நல்ல சர்க்கரை, ஒழுங்காக ஜீரணமாகாட்டி கெட்ட சர்க்கரை. ஒழுங்காக ஜீரணமாகிறது எப்படின்னு கற்றுக்கிட்டோம்னா சர்க்கரையை வச்சே எல்லா வியாதியும் குணப்படுத்த முடியும். ஆனால் தப்பாக ஜீரணமாகி கெட்ட சர்க்கரை உள்ளே போனால் அதே சர்க்கரை நம்ம உடம்புக்கு நோயை உண்டு பண்ணிடும். அதனால் சர்க்கரை வியாதிங்கிறத இனிமேல் கணையை இன்சுலின் கொடுக்கல அப்படின்னு யோசிக்கிறத விட்டுட்டு ஒழுங்காக ஜீரணமாகலை அப்படின்னு யோசித்தோம்னா கண்டிப்பாக சர்க்கரை வியாதியை, உலக சர்க்கரை வியாதியை கண்டிப்பாக குணப்படுத்த முடியும். அந்த வகையில் உணவுகளில் இருக்கிறதுலேயே குளுக்கோஸ் அதிகமாக இருக்கிற உணவு உருளைக்கிழங்கு தாங்க. அதனால தான் நார்த் இந்தியா, யூரோப், பிரான்ஸ், ஜெர்மன், இங்கிலாந்து, இத்தாலி போன்ற நாடுகளில் நிறைய உருளைக்கிழங்கு சாப்பிட்றாங்க. இதில் இன்னொரு விஷயம் பாருங்கள், இறைவன் ஒரு அருமையான அற்புதமான ஒரு சயின்டிஸ்ட்டுங்க. யோசிச்சு பாருங்கள் எப்படியெல்லாம் நம்மளை யோசிச்சு படைச்சிருக்காருன்னு நினைக்கும் போது பிரமிப்பாக இருக்குதுங்க. உதாரணமாக எந்த ஊரில் எது விளையுதோ அது சாப்பிட்டா அந்த ஊரில் எல்லாத்துக்கும் வியாதி குணமாகுங்க. அதாவது தமிழ்நாட்டில் அரிசி விளையுது, அரிசி தான் சாப்பிட்ணும். நார்த் இந்தியாவில் கோதுமை விளையுது, அங்கே கோதுமை சாப்பிட்ணும், அதனால் சப்பாத்தி சாப்பிட்றாங்க. இந்த உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா குளிர் பிரதேசத்தில் மட்டும்தான் அதிகமாக விளைச்சல் இருக்கும். இந்த வெயில் பிரதேசத்தில் பாருங்கள், சவுதி அரேபியா, குவைத்தில் பாருங்கள், பேரிச்சம்பழம் நிறையா விளையும். அந்த ஊரில் பேரிச்சம்பழம் ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா ஆரோக்கியம். குளிர் பிரதேசங்களில் ஆப்பிள், ப்ளம்ஸு,
உருளைக்கிழங்கு இந்த மாதிரியெல்லாம் நிறையா விளையும். அங்கே அதை சாப்பிட்டு ஆரோக்கியங்க. அப்போது எந்த ஊரில் எது நிறையா விளையுதோ அதுதான் அந்த ஊரில் மருந்து. அப்போது இந்த குளிர் பிரதேசங்களில் ஏன் நிறைய உருளைக்கிழங்கு சாப்பிட்றாங்கன்னா, உருளைக்கிழங்கு தான் நிறைய குளுக்கோஸ் இருக்குது. இந்தியா, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளில் சுமாராக 20லேருந்து 30 டிகிரி டெம்பரேச்சர் இருக்குங்க. ஆனால் யூரோப் கண்ட்ரிலெலாம் -10லேருந்து +10 வரைக்கும் இருக்கும். 0 இருக்கும், ஒரு சில நேரத்தில் -10 இருக்கும், பனி மழை பொழியும், லேசாக வெயில் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் டெம்பரேச்சர் பார்த்தா +3 தான் இருக்கும். ஸோ புரிஞ்சுக்கங்க, குளிர் பிரதேசங்களில் நம்ம உடம்புக்கு ஒவ்வொரு செல்லும் சர்க்கரையும் ஆக்சிஜனும் உள்ளே போய் சூடு பண்ணி அந்த குளிரை தாங்கிறதுக்காக நிறைய சர்க்கரை தேவைப்படுதுங்க. அதுதாங்க எப்போ பார்த்தாலும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போது கொஞ்சமாக சாப்பிட்டாலும் நிறைய சர்க்கரை உள்ள உணவு சாப்பிடணும். அதனால தான் பியூரே போன்ற உணவுகளை சாப்பிட்றாங்க. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, இனிமேல் குளிர் பிரதேசத்தில் வாழ்பவர்களும் சர்க்கரை வியாதி உள்ளவர்களும் உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்தணும்னு நினைக்கிறவங்களும் உடம்புல சக்தி இல்லாதவங்களும் இந்த பியூரே உணவை தயார் செஞ்சு சாப்பிட்டோம்னா நமக்கு அளவுக்கு அதிகமான சக்தி கிடைக்குது. அதன் மூலியமாக சர்க்கரை நோயை குணப்படுத்தலாம், உடம்பு தெம்பாக இருக்குதும், ஆரோக்கியம் வாழலாம். அதனால் நான் சொன்ன மாதிரி பியூரே உணவை தயார் செய்து எல்லோரும் சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். நான் பாருங்கள், கடந்த 8 வருஷமாக டெய்லி 5 மணி நேரம் 6 மணி நேரம் பேசுகிறேங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு ஊர்லேயும் மைக்கை பிடிச்சி 5 மணி நேரம் பேசிட்டு வந்துட்டு ஒரு ஹோட்டலில் போய் எனக்கு யாராவது சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்கன்னா எவ்வளவு கடுப்பாக இருக்கும் தெரியுங்களா? ஏன்னா எவ்வளவு சாப்பிட்டாலும் இந்த உடம்பு கேட்கும், நீ என்னதை சாப்பிட்ட, வேறு ஏதாவது சாப்பிடுன்னு சொல்லுங்கள். கொஞ்ச நாளாக என் உடம்பை என்னாலேயே கவனிக்க முடியல. அது காரணம் ஒன்றே ஒன்று, உணவு தாங்க. வீட்டில் யாராவது நமக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுத்தாங்கன்னா அதை விட உலகத்தில் சொர்க்கமான வாழ்க்கையே இல்லைங்க. ஆனால் காரு, ஃப்ளைட்டுன்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊருக்கு போகும்பொழுது எல்லா நேரம் வீட்டு சாப்பாடு சாப்பிட முடியல. பல நேரங்களில் ஹோட்டல் சாப்பாடு தான் சாப்பிட வேண்டியது இருக்குது. ஆனால் நான் செய்கிற வேலைக்கு 8 மணி நேரம் பேசிட்டு ஒரு ஹோட்டலில் சாப்பிடும் பொழுது அது கட்டுப்படி ஆக மாட்டேங்குதுங்க. அப்போது நான் என்ன பண்ணுவேன்னா, ஹோட்டலில் ஊத்தப்பம் சாப்பிடுவேன், இல்லை மசால் தோசை சாப்பிடுவேன். ஏன்னா மசால் தோசையில் உருளைக்கிழங்கு இருக்கும், ஊத்தப்பத்தில் நிறையா குளுக்கோஸ் இருக்கும். அப்போது எனக்கு குளுக்கோஸ் உள்ள உணவுகளை சாப்பிடும் பொழுது மட்டும்தான் கட்டுப்படி ஆகுது. உதாரணமாக இந்த மைக்ரோ ஓவனில் சமைச்ச உணவு, இண்டக்ஷன் ஸ்டவ்வில், அதாவது எலக்ட்ரிக்கல் ஸ்டவ்வில் சமைச்ச உணவு சாப்பிட்டா என் உடம்பு வேண்டாங்குதுங்க. அதில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுதுங்க. கஞ்சி இருக்கிற உணவு சாப்பிட்டா நல்லா இருக்குது. கஞ்சி இல்லாத, கஞ்சி வடித்த கரண்ட் மூலமாக சமையல் பண்ண உணவில் சத்தே இல்லைன்னு உடம்பு சொல்லுதுங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் மைக்ரோ ஓவனில் அவாய்ட் பண்ணுங்கள், இண்டக்ஷன் ஸ்டவ்வில் அவாய்ட் பண்ணுங்கள். குக்கரில் சமைச்சு சாப்பிடுங்க, பரவாயில்லைங்க. குக்கரில் கஞ்சி இருக்குங்க. சில எலக்ட்ரிக்கல் குக்கரில் கஞ்சி இருக்காது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், எல்லாமே புரியும். அதனால் இப்போ நான் இந்த உருளைக்கிழங்கை விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேங்க. இந்த மாதிரி உருளைக்கிழங்கு சாப்பிட்டா தான் என்னால் பேசவே முடியுது, இல்லைன்னா பேச முடியலைங்க. அதனால் பியூரே அப்படிங்கிற இந்த ஃப்ரான்ஸ் டெக்னாலஜி உணவை உலகம் ஃபுல்லாக எல்லாரும் சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது யாரெல்லாம் சக்தி தேவைப்படுதோ கொஞ்சமாக பியூரே அப்படிங்கிற உருளைக்கிழங்கு உணவை தயார் செய்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. பியூரே சாப்பிடுவோம், பியூராக வாழ்வோம். மேலும் விவரங்களுக்கு www.anatomictherapy.org அப்படிங்கிற வெப்சைட்டை பாருங்கள். இமெயில் anatomictreatment@gmail.com அல்லது healerbaskar@gmail.comக்கு மெயில் அனுப்புங்க. ஃபோன் நம்பர் +91 இந்தியா நம்பர் 9944221007. ஃபோன் நம்பர் +91 9842452508. நான் உடம்பை பற்றி பேசும் பொழுது ஹீலர் பாஸ்கர், மனசை பற்றி பேசும் பொழுது மாஸ்டர் பாஸ்கர், உலக அரசியல் பேசும் பொழுது பீசோ மாஸ்டர். இப்படி பல்வேறு தலைப்புகளில் பல்வேறு விஷயங்களை உலக மக்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம். நான் பேசின எல்லா ஆடியோவும் உங்களுக்கு வேணும்னா anatomictreatment@gmail.comக்கு ஒரே ஒரு மெயில் அனுப்புங்க. நான் உங்களுக்கு 9 மெயில் அனுப்புவேன். அந்த 9 மெயிலில் கூகுள் ட்ரைவில் அட்டாச் பண்ணி நான் பேசின எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருவேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். அதில் எல்லா புத்தகமும் இருக்கும், நீங்கள் படிச்சுக்கலாம். எனவே நல்ல விஷயங்களை தெரிந்து கொண்டு நல்லபடியாக இந்த உலகத்தில் வாழ்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை, எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.